டைரக்டர் வந்து எமோஷனல் இன்டென்சிட்டியை தியாகம் பண்ணிட்டு மெலோ டிராமாவை குறைச்சு ரொம்ப சட்டிலாவே இந்த நரேஷனை கொண்டு போயிருக்காரு. ஆக்சுவலா அது ஒரு வகையில் ஒர்க் ஆயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஹெவியா எமோட் பண்ணி அழுது பக்கம் பக்கமா வசனம் பேசின்னு எதுவுமே இந்த படத்துல கிடையாது. எது தேவையோ அதை ரொம்ப சிம்பிளா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லியிருக்காரு. ரொம்ப ஸ்மார்ட்டான ரைட்டிங்கும் கூட. ஹீரோயின் கிட்ட ஒரு டைரி இருக்கும் முதல் சீன்ல இருந்தே. அடுத்தடுத்து வரப்போற கான்ஃபிளிக்ட்டை அதை வச்சே ஃபோர் ஷேடோ பண்ண விதம் ரொம்ப ஸ்மார்ட்டாவே இருந்தது. கிரிக்கெட் விளையாடிட்டே பாட்டு எழுத இன்ஸ்பிரேஷன் தர சீன், ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் கேரக்டர் பேசுற டயலாக்ஸ், சையாராங்கிற பாட்டு வர இடம்னு எனக்கே படத்துல 3-4 மொமெண்ட்ஸ் நல்லாவே ஒர்க் ஆச்சு. பட் இந்த படம் ஆஹா ஓஹோ தெய்வ லெவல் ரேஞ்சுக்கு நான் ஃபீல் பண்ணல. அது ஏன் அப்படின்னா ரைட்டிங்ல தெரிஞ்ச கன்வீனியன்ஸ் தான். ஹீரோயினோட கண்டிஷனை கதைக்கு வாக்கா இஷ்டத்துக்கு வளைச்சு கொண்டு போறாங்க. எப்பா இதெல்லாம் இப்படி இல்லாம நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யாராவது ஒருத்தரோட எக்ஸ் லவர் திரும்ப கதைக்குள்ள வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இப்படியான ரொமான்டிக் கதைகளுடைய கிளிஷே. அது இங்கேயும் வருது. அதுவும் இந்த கம்பெனியை நான் வாங்கிட்டேன், இங்க நான் பார்ட்னர் ஆயிட்டேன், இந்த ஈவெண்ட்டே நான் தான் நடத்துறேன்னு எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த கேரக்டர் வந்து அட்டெண்டன்ஸ் போடுறதெல்லாம் பயங்கர போங்காதான் இருந்தது.